இந்த ப்ராஜெக்ட் வந்துட்டு டேக் ஆஃப் ஆகுது. அப்புறமா சில நிறைய செலவுகள்னால வந்து ஹோல்ட் ஆகுது. ஸோ எங்களுக்கு நிறைய இஷ்யூஸ் இருந்துச்சு, ஆனால் அவருக்கு எங்கேயுமே கிடையாது. ஸோ அவ்வளோ நல்லா ஹேண்டில் பண்ணார். நான் அவரை ரொம்ப நம்பினேன். ரொம்ப க்ரேஸியான ஒரு டைரக்டர். எனக்கு நிறைய தயக்கம் இருந்துச்சு. நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த சாங்கெல்லாம் வந்துட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க. நான் சொன்னேன், சார் என்ன சார் அப்படின்னேன். இல்லை சார் ரொம்ப நல்லாயிருக்கும், அந்த கேரக்டரே அப்படி தான், அந்த காதல் குமாரி அப்படி தான் சார், அவர் பைத்தியம் சார் அவன் அப்படின்னாரு. ஸோ அதுக்காகவே நானுமே ஒரு மேக்ஸிமம் லைக் எந்த ஒரு பவுண்ட்ரியும் இல்லாமல் என்னென்ன பண்ண முடியுமோ, ஒருத்தன் வந்து ஃபைட் பண்ணால் எப்படி குரங்கு மாதிரி எப்படி குதிச்சு சண்டை போடுவான் இருங்க. ஸோ ஒருத்தன் வந்து ஒரு மங்கி மாதிரி ஒரு கிரேஸியான ஒரு பர்சன் எப்படி ஃபைட் பண்ணுவான், அவன் டான்ஸ் ஆன எப்படி, அவனுக்கு பவுண்ட்ரியே கிடையாது. அவனுக்கு வந்துட்டு ஒரு இப்படிதான் ஒரு மனுஷா இருக்கணும்லாம் அவனுக்கு கிடையவே கிடையாது. ஸோ அப்படி ஒரு கேரக்டராக பண்ணியிருக்கேன். நான் நிறைய கற்றுக்கிட்டேன் இந்த படத்தில். லாஸ்ட் ஒரு எனக்கு தெரிஞ்ச படத்தில் ஒரு 20 to 30 minutes வந்து படம் ஃபுல்லாக தலைகிலேயே தான் தொங்கி படமே நான் சொல்லியிருப்பேன், இந்த கதையே சொல்லியிருப்பேன். ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயம் பண்ணேன். எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த ப்ராஜெக்ட் கிடைக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் வந்து கேமராமேன் வில்லியம்ஸ்ண்ணா. தேங்க்யூ ஸோ மச்ண்ணா. அண்ட் டைரக்டருக்கும் இந்த நேரத்தில் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் இவ்வளோ நல்ல படத்துக்கு ஒரு நல்ல மியூசிக் டைரக்டர் தேவைப்பட்டது. அப்போ நான் சொன்னேன் டேரக்டர்கிட்ட, சார் நல்ல மியூசிக் டைரக்டர் வேணும் சார். பெரிய மியூசிக் டைரக்டர் போகும்போது பட்ஜெட் பெருசாக இருக்குது, பட் ஆனால் நம்மளுக்கு இருக்கிற பட்ஜெட்டில் நல்ல மியூசிக் டைரக்டர் வேணும். அவர் தான் சார் ஹீரோ. இதுக்கு நான்லாம் ஏதோ சும்மா நடிச்சிருவேன் சார். அவர் மியூசிக் பண்ணலன்னா, அவர் ஆர்ஆர் பண்ணலன்னா, அவருக்கு அந்த ஒரு ஃபேண்டசி சென்ஸ் இல்லைன்னா இது பண்ணவே முடியாதுன்னு சொல்லும்போது தான் நாங்கள் பார்த்த ஒரு மியூசிக் டைரக்டர் அச்சுண்ணா. அண்ணா தேங்க்யூ ஸோ மச்ண்ணா. எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். நான் உங்களோட சாங்ஸாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், நான் அதை கேட்கும்போது நினச்சிருக்கேன் ஒரு நாள் இவரோட கண்டிப்பாக ஒர்க் பண்ணணும் அப்படின்ட்டு. ஸோ அதுக்காகவே நான் இந்த படத்தில் உங்களோட மியூசிக்கில் நடிக்கும்போது நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட். அண்ட் எடிட்டர் கிரேசன்ஸ், அந்த மாதிரி சொல்லிகிட்டே போகலாம். நிறைய நல்ல டெக்னீஷியன்ஸ் இருக்காங்க. எல்லாருக்குமே இருந்த ஒரே ஒரு ஃபயர் என்னென்னா, இந்த ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், எங்கேயுமே நினைவக்கூடாது. ஏன்னா இன்றைக்கி நம்ம ஒரு ப்ராஜெக்டை ரொம்ப ஒரு வேகத்தோடு நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். ஆனால் யாராவது ஒரு எதனா சொல்லியிருப்பாங்க, இல்லை எங்கேயாவது ஒரு ஃபினான்ஸ் ப்ராப்ளம் வரும், இல்லைனா சினிமா பிஸ்னஸே இல்லைப்பான்னு சொல்லுவாங்க. இவ்வளோ கஷ்டத்தையும் தாண்டி ஒரு படத்தை கொண்டு வரது ரொம்ப கஷ்டம். ஸோ இவங்க எல்லாருமே சேர்ந்து அதை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட். அண்ட் ஆக்டர்ஸாக ஜீவானா எப்போவுமே வந்துட்டு எனக்கு ஒரு அண்ணனா வந்துட்டு எதுவாக இருந்தாலும், நான் ஒரு படம் நடித்தாலும் சரி, அண்ட் எங்கேயாவது என்னை பார்த்தாலும் சரி, ரொம்ப அன்பாக வந்துட்டு எனக்கு எப்போவுமே வந்துட்டு என் கூடயே இருப்பார். ஸோ இதில் வந்து எனக்கு ஒரு வில்லனாக நடிக்கும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. ரொம்ப ரொம்ப சாரி, நான் திருப்பி மைக் எடுத்துக்கிறேன். நான் ஒரு பர்சனை பற்றி நான் ரொம்ப சொல்ல வேண்டாம். ரொம்ப முக்கியமான ஒரு பர்சன் சேதுண்ணா. ஓகே, இது நான் ஜஸ்ட் ஒரு 1.5 minute தான் அவரை பற்றி நான் சொல்ல போகிறேன். அவர் எவ்வளோ முக்கியமான ஒரு பர்சன் எனக்கு அப்படின்ட்டு. இன்னைக்கு எல்லாருமே வந்துட்டு மாஸ்டரில் வந்து மகேந்திரன் ரொம்ப நேரம் நடிச்சிருக்கான், சூப்பராக பண்ணான் அப்படின்னு எல்லாருமே சொல்கிறீங்க. அதுக்கு ஒரே ரீசன் வந்து சேதுனா மட்டும்தான். ஏன்னா எனக்கு அந்த படம் கிடைக்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பாக சேதுனா தான் இருந்தார். அவர் தான் லொக்கேஷன் என்கிட்ட சொன்னார், லொக்கேஷன் என்னை பார்த்தாரு, எனக்கு மாஸ்டர் கொடுத்தாரு. அவரை மாதிரி தான் நடித்தேன், அவரை மனசில் வச்சு தான் நடித்தேன், நான் மாஸ்டர் பண்ணேன். இது மட்டும் கிடையாது, இதுக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு 2012 எனக்கு அண்ணாவை நல்லா தெரியும். நான் எவ்ரி டைம் அவர்கிட்ட நான் நிறைய சண்டை போடுவேன். எனக்கு எதனா ஒன்று பண்ணுங்க நான் கேட்டுகிட்டே இருப்பேன். ஆனால் எனக்கு இப்படி வந்து எனக்கு அது மாஸ்டராகவும் சரி, எனக்கு இந்த படத்தில் அந்த பாட்டை பாடி கொடுத்ததாகவும் சரி, எனக்கு இவ்வளோ செய்வார்னு உண்மையாக நான் நினச்சே பார்க்கல. ஏன்னா லைஃப்பில் நான் என்றைக்குமே எதுக்கு நான் சினிமாவில் எப்படி ஓடிட்டே இருக்கேன் அப்படின்னா, நிறைய பண்ணிகிட்டே இருப்பேன். நான் என்னன்னா லைஃப்பில் நான் எப்படி ஓடுவேன் அப்படின்னா, நான் என்றைக்குமே தனியாக ஓட மாட்டேன். எனக்கு யாரும் கையும் எனக்கு கொடுக்க வேண்டாம். ஆனால் நான் திரும்பி பார்க்கும்போது உனக்கு நான் இருக்கேன்ற அந்த ஒரு பார்வை இருந்தால் எனக்கு அது போதுன்னு மட்டும்தான் நான் ரொம்ப நம்புவேன். ஏன்னா எனக்கு யாருன்னா கை கொடுக்க நான் வேகமாக ஓடுவேன், நான் சொல்லவே மாட்டேன். அந்த ஒரு ஷோல்டரை தாண்டி, அந்த ஒரு லவ்வை தாண்டி என்றைக்குமே சேதுன்னா என் கூடயே இருக்காரு. தேங்க்யூண்ணா. இது ஒரு ஸ்டேஜாக எடுத்துக்கிட்டு சில பேருக்கு நம்ம ஒரு படத்துக்கு வந்து நன்றி சொல்லுவோம் அப்படின்னு சொன்னால், என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படத்துக்கு நான் முதல்ல நன்றி சொல்லணும்னு நான் நினைக்கிறது பவானி என்டர்டெயின்மெண்ட் ராஜேஷ்குமார் சாருக்கு. ஸோ அவருடைய பங்கு, அவருடைய அந்த ஸ்டார்ட் அப் இல்லைன்னா நம்ம இன்னைக்கு இந்த அரங்கத்தில் இருந்திருக்க முடியாது. அதுக்கு அடுத்ததான் நான் சொல்ல வேண்டியது இயக்குனர் அவதார் அவருக்கு. எனக்கு வந்து இந்த நேம் கன்ஃபியூஷன் அப்பையிலேருந்தே இருக்கு. சார் அவதார் டைரக்டர் உங்களை கூப்பிட்டு படம் பண்ணுன்றாரு. நான் அப்பா ஜேம்ஸ் கேமரோனா அந்த ஆளுக்கல்ல நம்ம படப்பட்டோம்
அவதார் படம்னா நம்மள வந்து ஒருவேளை ஏதோ சூப்பர் ஸ்டார் அந்த டூப்லாம் பண்ணது ஏதாவது ஃபாரின் டெக்னீஷியன்லாம் ஒர்க் பண்ணாங்க கோச்சடையாங்க, யாராவது சொல்லி நம்மள வந்து அவதார் டைரக்டருக்கு நம்மள இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டாங்களான்னு சொல்லி நானும் போய் பார்த்தா நம்மாலே தொப்பி போட்டிருக்காரு. அவருக்கு ஆக்சுவலா வேற ஒரு செல்ல பேர் இருக்கு, நாங்க ஒரு அப்படிதான் கூப்பிடுவோம். அவதார், யோ அவதார் நீ நீ எங்க, நீங்க அந்த இதுல சொல்லுவாங்கல்ல கவுண்டர், யோ மிலிட்ரி நீ எங்க, இங்க நீங்களா நீங்களா நீங்களா, அந்த மாதிரி பார்த்தா நம்ம அவதார் இங்க இருந்தாரு. ஸோ அந்த நேம் கன்ஃபியூஷன் வந்து அந்த அவதார் அங்க ஸ்டார்ட் ஆனது. அடுத்து பாத்தீங்கன்னா எங்களுடைய படத்தோட டைட்டில் கரா வரைக்கும் அந்த கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு. நான் மூணாவதா ஒருத்தருக்கு நன்றி சொல்லணும்னு சொன்னேன் தெரியுமா, அது வந்து வேல்ஸ் இன்டர்நேஷனலுக்கும் தனுஷ் சாருக்கும் தான். ஏன்னா அவங்க நடுவில் பூந்து இந்த டைட்டில் வந்து ஃபாஸ்டா ரிலீஸுக்கு வரலன்னா நாங்க ரிலீஸுக்கு இன்னும் லேட்டா இருப்போம், குழந்தையே வளர்ந்துருச்சு. அடுத்ததா வந்து எங்க படத்துடைய ஹீரோ, அவர் வந்து எங்க எல்லாத்தையும் அண்ணன் அண்ணன்னு சொல்லுவாரு. பட் நாங்க ஸ்கூல் படிக்கும் போதும் சினிமா நடிச்சிட்டு இருக்காரு. நாட்டாம படிக்கும் போது நான் உண்மையிலே ப்ராமிஸா பள்ளிக்கூடத்துல போய் பாக்குறேன், லீவ் விட்டுட்டு நாங்க படத்தை பார்க்க போறோம், தாத்தா நான் பார்த்தேன்னு சொன்ன எங்களுடைய சீனியர், எங்களுடைய கலை உலக அண்ணா, எங்களுடைய அன்பு அண்ணன் மகேந்திரன் அவர்களுக்கு என்னுடைய மனப்பூர்வமான நன்றி. ஏன்னா வந்து ஸ்கிரீன் ஷேரிங்ல அவருக்கு ஈக்குவலான ஒரு ரோல் எனக்கு இதுல கொடுத்துருக்காங்க. ஸோ அவர் நினைச்சிருந்தாருன்னா வேற யாருக்காவது கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்திருக்கலாம். பட் அந்த கலையை நேசிக்கிற அந்த ஒரு கலைஞன் சக கலைஞனுக்கு எவ்வளோ பெரிய கேரக்டராக இருந்தாலும் அதில் வந்து எந்த ஒரு தயக்கமுமே இல்லாமல் ரொம்ப இணக்கமாக ரொம்ப பாசமாக இந்த கேரக்டர் எங்களை பண்ண வச்சாங்க. அடுத்த நன்றி வந்து எங்களோட மியூசிக் டைரக்டர் அச்சு ராஜமணி சார். அந்த காதல் குமார் அப்படின்ற ஒரு சாங் இருக்கும், அந்த சாங்கை நான் வந்து அவருக்கு தெரியாது, நான் ஒரு 1000 வாட்டி கேட்டிருப்பேன். அவதார் என்கிட்ட நான் வந்து அடிக்ட் ஆகிட்டேன் அந்த பாட்டுக்கு, எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்குள்ளே இருக்க குட்டி குட்டி டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் டெஃபினட்டாக அந்த சாங் வந்து கேட்கணும். ஏன்னா வந்து அது டெஃபினெட்லி கரெக்டாக ஒரு ஹிட் சாங், அது கரெக்டாக ப்ரமோட் பண்ணால் பெரிய சாங்காக இருக்கும். ஸோ அந்த பாடலை பாடி கொடுத்த அன்பு சகோதரர் திரு விஜய் சேதுபதி சார் அவர்களுக்கும் என்னுடைய மனப்பூர்வமான நன்றி இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். அடுத்ததாக ஹீரோயின் சாஹிபா, அவங்க சாரி ஏதோ அவங்களுடைய ஃபேமிலி ஃபங்க்ஷன் சேம் டேட்ல கிளாஷ் ஆனதுனால அவங்க வர முடியல. ஸோ அவதாருக்கு வந்து இந்த சேம் டேட்ல கிளாஷ் வர்றது புது விஷயம் கிடையாது. எலெக்ஷன் டைமு ஃபங்க்ஷன் எல்லாருமே பொலிட்டீஷியனா வேற நிறைய பேரை கூப்பிட்டுருக்கீங்க, எப்படி அவங்களுக்கு பிரச்சாரம்லாம் இருப்பாங்களே, எப்படி அவதார்னா இல்லைண்ணே நம்ம ஃபங்க்ஷன் இந்த டேட் விட்டா பண்ண முடியாது, நம்ம பண்ணிடுவோம், ஏன்னா May 15 வந்து ரிலீஸ் டேட் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம், நம்ம கண்டிப்பா வந்தே ஆகணும் அப்படின்னாரு. ஸோ சாஹிபா எங்க இருந்தாலும் உங்களுடைய எல்லா முயற்சிக்கும் எங்களுடைய வாழ்த்துக்கள். இந்த படத்தில் ரொம்ப அழகா பண்ணிருக்கீங்க, ரொம்ப அழகான ஒரு ஹீரோயின், ஒரு பியூட்டிஃபுல் ஹீரோ அண்ட் பியூட்டிஃபுல் ஹீரோயின் இந்த படத்துல நீங்க வந்து பார்க்க போறீங்க. அந்த சாங்ஸா இருக்கட்டும், பெர்ஃபார்மன்ஸா இருக்கட்டும், எல்லாமே வேற லெவல்ல இருக்கும். அதுக்கப்புறம் இந்த படத்துல ஒரு எனக்கு ஹீரோயினா ஒரு கேரக்டர் நடிச்சிருக்கு. எனக்கு ஹீரோயின், ஆமா நான் 2 பேருக்கு நடுவில் உட்காந்துருந்தேன், நீங்க லெஃப்டா ரைட்டான்னு கன்ஃபியூஸ் ஆயிருப்பீங்க. லெஃப்ட் ஹீரோயின் வந்து 2026 லெஃப்ட் வந்து சாரி 2006ல எனக்கு ஹீரோயினா நடிச்சவங்க. என் பக்கத்துல அந்த பக்கம் இருந்த காவியவர்ஷினி கனாக்கான காலங்களில் என்னோட பேர், அவங்க என்னை துரத்தி துரத்தி லவ் பண்ற மாதிரி ஒரு கதாபாத்திரம். ஆரம்பத்துல நிறைய சண்டை இருக்கும், அதுக்கப்புறம் நாங்க வந்து அதுல சேருவோம்னு வச்சுங்களேன். கணக்கான காலங்களில் ஜீவா சார் அவர் கேரக்டர் பண்ணியிருப்போம், அதுல எனக்கு பேரா நடிச்ச காவியா 2006. இந்த சைடு 2026 நம்ம கிமாயா. இப்ப கிமாயாவுக்கு டென்ஷன் என்னங்க நீங்க வந்ததுல அவங்க கிட்டயே பேசிட்டு இருக்கீங்களா, யார் அந்த பொண்ணுன்னு. ஏமா நீ இங்கிலீஷ்லயே பேசுற, நீ பேசுறது எனக்கு புரிய மாட்டேங்குது, அந்த புள்ளதான் தமிழ்ல பேசும், நான் பேசுறது அதுக்கு தான் புரியும், அது பேசுறது எனக்கு புரியுது, அதனால நாங்க பேசிட்டு இருக்கோம், நீ ஒன்னும் தப்பா நினைச்சுக்காத. இப்ப ஃபங்க்ஷன் முடிஞ்சா நான் கிளம்பிடும், அதுக்கப்புறம் ஃபுல்லா நான் உங்க கூட தான் பேசுவேன், இன்னைக்கு ஃபுல்லா ப்ரமோஷன் வேற போகணும் கிமாயா. ஐ பிலீவ் யூ. ஓகே, 3 days full promotion with you. We going all channels and interviews, everything with you. அண்ட் ஸோ நல்ல ஒரு நண்பர், நல்ல ஃப்ரெண்டு கிமாயா, ஒரு டெடிகேட்டட் ஆக்டர், நம்ம வந்து பார்க்க முடியாது. ஆக்சுவலாக அவங்க பேரு அதெல்லாம் வந்து சொல்றது வேற, ஒரு நல்ல ஃப்ரெண்டு. உண்மையை சொல்லிடுறேனே, எனக்கு வந்து அவங்க மேல ஒரு சிஸ்டர் ஃபீல் தான் இருக்கும். ஒரு தங்கச்சி நம்ம கூட சண்டை போட்டா எப்படி இருக்குமோ, என்ன அந்த பொண்ணு பார்த்தா தங்கச்சி ஃபீல்லாயா வருது, ஜோடின்றீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். பட் ரொம்ப அவங்களே கேட்பாங்க, யோ என்ன கடைசியில முதல்ல கட்சி நான் சாகுறேன், நீ ஃபீலே பண்ண மாட்டேங்கிறியே அப்படின்வாங்க. அந்த மாதிரி. அடுத்ததா எங்களுடைய டெக்னீஷியன் ஃபைட் மாஸ்டர் ரவி அண்ணன், அவர் வந்து இந்த படத்துல வேற லெவல்ல அவருக்கு கொடுக்கப்பட்ட அந்த கொஞ்ச நாள்ல அவ்வளோ ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து எல்லார்கிட்டையும் வாங்கியிருப்பாரு.
ஸோ நீங்க ஆக்டர்ஸை வந்து வேலை வாங்குறது ஈஸிங்க. crocodiles வந்து நிறைய டம்மியும் நாங்க ஷூட் பண்ணோம். அந்த crocodiles போர்ஷன் வந்து சாதாரண விஷயம் கிடையாது. உண்மையிலேயே ஒரு முதலையோட நாங்க ஷூட் பண்ணது வந்து குஜராத்ல விஸ்வாமித்ரா நதிக்கரையில ஒரு ஒரு கோடவுன், இந்த பேஸ்மெண்ட்ல நாங்க ஷூட் பண்றோம். அந்த பேஸ்மெண்ட் கீழே பாத்தீங்கன்னா உண்மையிலே முதலைங்க இருக்கும். ஒரு 100 முதல்ல படுத்து கிடக்கும். நாங்க ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் முடிச்சுட்டு அந்த டம்மி கிம்மிலாம் அங்கேயே வச்சுட்டு வந்துட்டோம். நடுவுல ஒரு பெரிய மழை, ஆத்து தண்ணி எல்லாம் வந்து அந்த நாங்க ஷூட் பண்ற அந்த சப்வே கீழே வந்துருச்சுன்னு வச்சுக்கலாம், அந்த செட்டுக்குள்ள வந்துருச்சு. மழையெல்லாம் வடிஞ்சதுக்கு அப்புறம் எங்க ஆர்ட் டிபார்ட்மெண்ட்லாம் போயிட்டு அந்த டம்மி முதல்ல எல்லாம் எடுத்துட்டு வரணும்பா, எல்லாம் நனைஞ்சு வேஸ்டா போயிருக்கும் போது என்ன ஆச்சுன்னு போய் பாருங்கன்னு சொன்னா 2 முதல்ல உண்மையிலே வாழை ஆட்டி இருக்குது. அலறி அடிச்சு ஓடி வந்தாங்க. ஏன்னா உண்மையான முதல்ல அந்த ஆத்தங்கரையில இருந்து இறங்கி உள்ள செட்டோட செட்டா வந்து கலந்துச்சு, குரூப்ல 2 ரவுண்டு மாதிரி. ஸோ இந்த மாதிரி நிறைய சம்பவங்கள் இந்த படத்துல. டே 1 பூஜையில எப்படி நம்ம பார்த்தோமோ, அந்த பூஜையில இருந்து இந்த படத்துல ஒரு கதாபாத்திரமாவும் நடிச்சு அவர் ரோலையும் அவர் சின்சியரா செஞ்சு, அதுக்கு அடுத்து அவதாருக்கு இன்னொரு படம் பண்றதுக்கான ஒரு ஒரு முன்னேற்பாடுகளையும் செஞ்சு இப்போ இந்த படத்தை ரிலீஸ் வரைக்கும் கொண்டு வந்து இன்னைக்கும் அவருக்கு பல வேலைகள் இருக்கு. அந்த வேலைகளுக்கு நடுவுலயும் இந்த ஃபங்க்ஷனை வெற்றிகரமா நடத்தி முடிக்கணும் அப்படின்னு நினைக்கிற அந்த ஒரு உயர்ந்த உள்ளம், சினிமாவுக்கு அவர் செய்யறதுக்காக நான் அந்த இத விஷயத்த சொல்லலை, அவருடைய பகுதி மக்களுக்காக அவர் செய்யற அந்த ஒரு விஷயத்துக்காகவும் சேர்த்தே நான் சொல்றேன். ஸோ அப்படிப்பட்ட ஒரு நல்ல மனிதர்கள் இண்டஸ்ட்ரிக்குள்ள வர்றது எங்களுக்கு இன்னும் மிகப்பெரிய பலமா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அண்ணன் சேலம் ஐயனார் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் இந்த படத்தை ரிலீஸ் பண்ற மங்களம் சினிமா